திருமய தொகுதி வேட்பாளர் அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்களுக்கும், உங்களுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் மெய்யநாதன் அவர்களுக்கும், விராலிமலை தொகுதியினுடைய வேட்பாளர் அண்ணன் செல்லப்பாண்டியன் அவர்களுக்கும், புதுக்கோட்டை தொகுதி வேட்பாளர் மருத்துவர் முத்துராஜா அவர்களுக்கும், மாவட்ட கழக துணை செயலாளர்கள் ஞான இளங்கோவன் ஸ்ரீதேவி அவர்களுக்கும், அயலகணி செயலாளர் சகோதரர் அப்துல்லா அவர்களுக்கும், சகோதரர் கீரை தமிழ்ராஜா, பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆர்.வி. செல்வம், கே.எம். சுப்பிரமணியன், மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் மணிராஜன், சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் கே.பி.கே.டி. தங்கமணி, திரு வடிவேல், கே.எஸ். ரவி குமார், பழனிக்குமார், சிவகுமார், பேரூராட்சி தலைவர் திரு ராசி முருகானந்தம், இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் முகமது ரஃபீக், கவிக்குமார், தமிழ்ராசு, நசுருதீன், கோட்டூர் அருண் சேகர், இளையராஜா, இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகள், சார்பு அணிகளுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும், நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்த அருமை சகோதரர்கள், நண்பர்கள், இந்திய தேசிய காங்கிரஸ், திராவிடர் கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, மக்கள் நீதி மையம், தமிழ் புலிகள் கட்சி, எஸ்டிபிஐ, தமிழர் தேசம் கட்சி, முக்குளத்தோர் புலிப்படை, மூவேந்தர் முன்னேற்ற கழகம், சமத்துவ மக்கள் கழகம், ஆதி தமிழர் கட்சி, திராவிட தமிழர் கட்சி, மக்கள் விடுதலை கட்சி, ஆதி தமிழர் பேரவை உள்ளிட்ட அனைத்து நம்முடைய கூட்டணி கட்சி அனைத்து நண்பர்களுக்கும், இங்கே பெருமளவில் வந்திருக்கக்கூடிய எனது அருமை தாய்மார்கள், அக்காக்களுக்கும், தங்கைகளுக்கும், பாட்டிகள் அத்தனை பேருக்கும், அதே போல முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் மெய்யநாதன் அவர்களை பத்தி நான் உங்ககிட்ட அதிகம் சொல்ல விரும்பல. உங்களுக்கு அவர் நான் அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. உங்க அத்தனை பேருக்கும் பரிச்சயமானவர். உங்கள ஒருத்தர் அண்ணன் மெய்யநாதன் அவர்கள், இந்த தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர். நிச்சயம் வெற்றி உறுதி. இந்த முறையும் சொல்றேன், இந்த முறை நீங்க வெறும் அவரை சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்க போல, ஒரு அமைச்சரை தேர்ந்தெடுத்து அனுப்ப போறீங்க. கரெக்டா? 3வது முறையா இந்த தொகுதியில போட்டி போடுறாரு. 2 முறை போட்டி போட்டு 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறாரு. இந்த முறை ஹேட்ரிக் அடிக்கணும். சட்டமன்ற உறுப்பினரா, ஒரு அமைச்சரா இந்த தொகுதிக்கு பல்வேறு திட்டங்களை தந்தவர் அண்ணன் மெய்யநாதன் அவர்கள். அவரை பார்க்கும் போது ரொம்ப சாஃப்டா இருப்பாரு, சிரிச்ச முகத்தோட இருப்பாரு, யார்ட்டையும் கோபமா பேச மாட்டாரு, அதிர்ந்து பேச மாட்டாரு, திட்ட மாட்டாரு. ஆனா வேலைன்னு வந்துட்டா ரொம்ப ஷார்ப்பானவர். அமைச்சராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இந்த ஆலங்குடியினுடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போனவர் தான் அண்ணன் மெய்யநாதன் அவர்கள். எனக்கு என்ன தனிப்பட்ட முறையில் பெருமைன்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்போ ஒரு 2 வருஷம் முன்னாடி தான் துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்தாங்க. அதுக்கு முன்பு 1 வருஷத்துக்கு முன்னாடி விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சர் அப்படின்னு தலைவர் வந்து எனக்கு பொறுப்பு கொடுத்தாங்க. அந்த விளையாட்டுத்துறையில் மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சு காட்டியிருக்கிறோம். அந்த விளையாட்டுத்துறையில் எனக்கு முன்னாடி என்னோட சீனியர் அமைச்சராக இருந்தவர் அண்ணன் மெய்யநாதன் அவர்கள். அதனால சொல்றேன், என் சீனியருக்கு ஜூனியர் நான் வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். ஜெயிக்க வச்சிருக்கீங்களா? நிச்சயம் பண்ணிடுவீங்களா? சரி, உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியுமா? நானும் ஒரு வேட்பாளர் தெரியுமா? நானும் தேர்தலில் போட்டி போடுறேன். சென்னையில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் நான் போட்டி போடுறேன். 2வது முறையா நிற்கிறேன். என் தொகுதிக்கு இது வரைக்கும் ஒரே ஒரு நாள் தான் போய் வாக்கு கேட்டிருக்கேன். ஏன் தெரியுமா? என் தொகுதிக்கு போகாம இங்க வந்திருக்கேன். என் வெற்றியை விட அண்ணன் மெய்யநாதனுடைய வெற்றி மிக மிக முக்கியமான வெற்றி. அந்த வெற்றியை நீங்க உறுதி செய்யணும். செய்வீங்களா? மக்கள் பணி, கழக பணி, அரசு பணி எதுவா இருந்தாலும் தன்னை நிரூபிச்சு காட்டியிருக்க கூறியவர் அண்ணன் மெய்யநாதன் அவர்கள். அந்த உரிமையோடு உங்களை எல்லாம் சந்திச்சு வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். இந்த தொகுதியில இந்த 5 வருஷத்துல என்னெல்லாம் திட்டங்கள் அண்ணன் மெய்யநாதன் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க? 13 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு கலைக்கல்லூரி இங்க கொண்டு வந்தது அண்ணன் மெய்யநாதன் அவர்கள். 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருவரங்கம் பகுதியில் சிறு விளையாட்டரங்கம், இண்டோர் ஸ்டேடியம் கொண்டு வந்தது அண்ணன் மெய்யநாதன் அவர்கள். கீரமங்கலம் பேரூராட்சியிலே 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை பணிகள் நடைபெற்றது அண்ணன் மெய்யநாதனுடைய முயற்சியில்.
அழியா நிலையில 40,000 மெட்ரிக் டன் நெல் சேமிப்பு கிடங்கு கொண்டு வந்தது அண்ணன் மையநாதன் அவர்கள். 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெண்ணவால்குடியிலிருந்து கூழையான்காடு வரைக்கும் புதிய தார் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவது அண்ணன் மையநாதனுடைய முயற்சி. கீரமங்கலத்தில் துணை வேளாண் விரிவாக்க மையம், புதுக்கோட்டை விடுதியில கால்நடை மருந்தக கட்டிடம். இன்னைக்கு இந்த தொகுதி முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு ஊர்களில் புதிய ஸ்கூல் பில்டிங்ஸ், பள்ளி கட்டிடங்கள், அங்கன்வாடிகள், துணை சுகாதார நிலைய கட்டிடங்கள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள், OHD ஓவர் டேங்க்ஸ், இப்படி பல்வேறு பணிகளை. அதே மாதிரி ஆலங்குடி பேரூராட்சியில் கலைஞர் பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு. இது அத்தனையும் ஒரு சின்ன சாம்பிள் தான். இந்த தொகுதிக்கு மையநாதன் அவர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா அமைச்சரா என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கிறதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் தான் இப்ப நான் சொன்னேன். இந்த பணிகள்லாம் இன்னும் தொடரும். இன்னும் பல்வேறு திட்டங்கள் உங்க தொகுதிக்கு வரணும்னா வர சட்டமன்ற தேர்தலில் நீங்க பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்க வச்சிருவீங்கல்ல. நீங்க அவர் ஜெயிக்க வச்சு அமிச்சிங்கன்னா அடுத்த நிமிஷம் அவர் அமைச்சர் ஆயிடுவார். அப்ப இந்த தொகுதிக்கு இன்னும் அதிகமான திட்டங்களை கொண்டு வருவார். இன்னும் சொல்ல போனா வரும்போது என்ன சொன்னார், அண்ணன் மீண்டும் நம்முடைய தலைவர் தான் ஆட்சி அமைக்க போறாரு, திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைய போகுது, மீண்டும் நம்முடைய தலைவர் ஆட்சிக்கு வரும்போது என்னுடைய தொகுதிக்கு சில கோரிக்கைகள் வச்சிருக்கிறேன், இந்த கோரிக்கைகள்லாம் நீங்க மீண்டும் நம்முடைய ஆட்சி வரும்போது நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறார். என்ன கோரிக்கை அப்படின்னு எழுதி கொடுத்திருக்கிறார். திருவரங்கம் ஊராட்சி ஒன்றியத்தை 2ஆ பிரிச்சு கொத்தமங்கலத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றியம் அமைக்க வேண்டும். கீரமங்கலத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய தாலுகா உருவாக்கணும். அரசர்குளம் பகுதியில் துணை மின் நிலையம் அமைக்கணும். கீரமங்கலம் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கணும். கொத்தக்கோட்டை, எல்லன்புரம், கல்லாங்குடி, மாங்காடு உள்ளிட்ட ஊர்களில் சாலை வசதி போடணும், தார் சாலை போடணும். ஆவணத்தான் கோட்டையில் ITI கொண்டு வரணும். ஆலங்குடி பேரூராட்சியை நகராட்சியா தரம் உயர்த்தி கொடுக்கணும்.